தமிழ் வானொலியில் உறவுகளின் இணைந்து பங்கு பெற்று சிறப்பிக்க வருவது அறிவு களஞ்சியம் தோப்பொடுதியா நடத்தினவர்கள். வணக்கம், வாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோகன் அதிபர் நடாமோனுக்கு அனைத்து பாவங்களுக்கு இன்று ஜெயாவின் அறிவு களஞ்சியம் 536 சமூக ஒருங்கிசைய வலியுறுத்தும் ஆண்டு 2006 2026 மூத்தோர் மாண்பு போற்றும் மாதம் பங்குனி மாதம். இன்றைய நாளில் எனது சிந்தனையாக அன்பும் கொண்டு அங்கே அமைதியும் நிம்மதியும் இருக்கும் என்று கூறிக்கொண்டு, அன்பான உறவுகளை இன்றைக்கு ஜெயாவின் அறிவு களஞ்சியம் 535வது அன்றைய தேதி நான் 16 என்று தான் போட்டிருக்கிறேன். நேற்றைய தேதியை தான் போட்டிருக்கிறேன். 16/26 இருக்கு. அதில் நீங்கள் கூட பேர்களை பதிவு செய்யுங்கள். நாங்கள் தான் இனி இதுதான் ஓப்பன் பண்ண போகிறேன். யாரோட இருக்கிறீங்க? சரோஜினி சோதராஜ் அவர்களே. ஜனார்சன் அவர்கள் இங்கே உங்களை காணோம். உங்களோட பேர்களை பதிவு செய்யுங்கோ. நீங்கள் இப்படியே தொடரலாம். ஜனார்சன் அவர்களே, 10:40 ஆகிவிட்டது. ஆமாம், கேள்விக்கு போவோம். செல்வி நித்யானந்தன், நேவிஸ் பிலிப்பு, சரோஜ் சிவராஜ், ஜெயமலா ஜெயம் பாய்ந்திருக்கிறீர்கள். தொடங்குறன். பிறகு நீங்கள் முதலாவது கேள்விக்கு போவோம். உலகில் அழகான நாடு எது? இத்தாலி, பிரான்சு, சுவிஸ். சுவிஸ் என்பது சரியான பதில்.
இரண்டாவது கேள்விக்கு போவோம். பெண்களுக்கு சிறந்த முதலாவது நாடு எது? பெண்கள் வாழ்வதற்கு சிறந்த முதலாவது நாடு எது? டென்மார்க், பின்லாந்து, இத்தாலி. டென்மார்க் என்பது சரியான பதில். மூன்றாவது கேள்விக்கு போவோம். பெண்கள் வாழ இரண்டாவது சிறந்த நாடு நியூசிலாந்து, ஸ்வீடன், நோர்வே. நோர்வே என்பது சரியான பதில். நான்காவது கேள்வி போவோம். பெண்கள் வாழ மூன்றாவது சிறந்த நாடு இது உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றதற்காண்டி நான் தொடர்ந்து எடுத்திருக்கிறேன், அறிந்து கொள்ளுங்கள். ஸ்வீடன், பின்லாந்து, நியூசிலாந்து. ஸ்வீடன் என்பது சரியான பதில். ஐந்தாவது கேள்வியும், நோர்வே நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? நான்காவது இடமா, ஐந்தாவது இடமா, ஆறாவது இடமா? ஐந்தாவது இடம் என்பது சரியான பதில். ஆறாவது கேள்விக்கு போவோம். ஐஸ்லாந்து நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? வித்தியாசமான சத்தியமாக்குகளை. நான்காவது இடத்தில் இருக்கிறது என்பது சரியான பதில். ஏழாவது கேள்வி போவோம். புத்தகத்தை முதலில் வெளியிட்ட நாடு இது? இந்த புத்தகங்களை முதலில் வெளியிட்ட நாடு இது? இந்தியா, இங்கிலாந்து, சீனா. சீனா என்பது சரியான பதில். எட்டாவது கேள்வியாக, மிதிவண்டி எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது? மிதிவண்டி எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது? சீனா, ஜெர்மனி, பிரித்தானியா. முதலில் எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது? ஜெர்மனி என்பது சரியான பதில். ஒன்பதாவது கேள்வியும், சாம்சங் எந்த நாட்டின் நிறுவனம்? சீனா, ஜப்பான், தென்கொரியா. தென்கொரியா என்பது சரியான பதில். பத்தாவது கேள்விக்கு போவோம். விண்வெளியிலிருந்து பார்க்க சூரியன் என்ன நிறமாக தெரியும்? விண்வெளியிலிருந்து பார்க்க சூரியன் என்ன நிறமாக தெரியும்? மஞ்சள், கருப்பு அல்லது வெள்ளை? வெள்ளி என்பது சரியான பதில். கொண்டு போவோம். சத்தம் இல்லை. செல்வி நித்யானந்தன், ஜெயமலஜு, கலைவாணி மோகன், நியூவிஸ் பிலிப்பு, பத்மினி கமலானந்த், சரோஜினி சோதராஜா, நவுலதி தில்லைத்தவன் நண்பர்கள் பங்கு பற்றி உங்களது சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு போவோம். 11வது கேள்வி, இரவின் ராஜா என அழைக்கப்படும் பறவை எது? இரவின் ராஜா என்று அழைக்கப்படும் பறவை எது? ஆந்தை, வவ்வால், காகம். வவ்வாலையும் பறவையும் பிராணி தான், வவ்வாம் பறவையும் தான் எடுக்கிறோம். நான் ஆந்தை தான் சரியான பதில். 12வது கேள்வியும், உலகில் மாநிலங்கள் அதிகமுள்ள நாடு இது? உலகில் அதிக மாநிலங்கள் அதிகமுள்ள நாடு இது? ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா அல்லது இந்தியா? 12 நாடுதான் ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்காவில். ஆனா இந்தியா தான் சரியான பதில். 13வது கேள்வி, நீருக்கு அடியிலும் வாசனத்தை நுகரும் கடல் உயிரினம் எது? நீருக்கு அடியிலும் வாசனத்தை நுகரும் சக்தியுடைய கடல் உயிரினம் எது? திமிங்கலம், சுறா, ஆமை. சுறா என்பது சரியான பதில். 14வது கேள்வி, மிக வலிமையான உதை கொடுக்கும் உயிரினம் எது? மிக வலிமையான உதை கொடுக்கும் உயிரினம் எது?
தொட்டால் சிவிங்கி குதிரை தீக்கோழி. உதஞ்சதுன்னு சொன்னா அந்த அளவுதான் உதவி வாங்குறது. தீக்கோழி என்பது சரியான பதில். தீக்கோழி தான் சரியான வலிமையோட மிருகங்களையும் காலால உதைக்குமா. மிக இரத்த சத்தம் போடும் உயிரினம் இது. மிக இரத்த சத்தம் போடினம் உயிரினம் திமிங்கலம், சிங்கம், யானை. இது தேடல் மூலம் எடுத்த கேள்விகள். அதனுடைய சரி விளையல் திமிங்கலம் என்பது சரியான பதில். 16வது கேள்வி. மனித உடலில் எத்தனை நரம்புகள் உள்ளன? மனித உடலில் எத்தனை நரம்புகள் உள்ளன? 3 மில்லியன், 5 மில்லியன் அல்லது 7 மில்லியன்? 7 மில்லியன் என்பது சரியான பதில். 17வது கேள்வியும். மனித உடலில் இரத்தத்தை பாய்ச்சும் உறுப்பு எது? மனித உடலில் இரத்தத்தை பாய்ச்சும் உறுப்பு எது? கல்லீரல், சிறுநீரகம், இதயம். இதயம் என்பது சரியான பதில். 18வது கேள்வியும். தங்கள் சொத்தில் 85% வாடகை கட்டும் நாடு இது. தங்கள் சொத்தில் 85% வீடை வாடகை கட்டும் நாடு இது. மசிடோனியா, மியான்மர், தாய்லாந்து. வாடகைக்கு தான் கூட கட்டி கொண்டிருக்கிறோம். மசிடோனியா என்பது சரியான பதில். 19வது கேள்வியும். பெண்கள் அதிகம் உள்ள முதலாவது நாடு இது. ரஷ்யா, அமெரிக்கா, பெலராஸ். ரஷ்யா என்பது சரியான பதில். 20வது கேள்வியும். பெண்கள் அதிகமுள்ள 2வது நாடு இது. உக்ரைன், இந்தியா அல்லது சீனா? உக்ரைன் என்பது சரியான பதில். செல்வி நித்யானந்த், ஜெயமர, கலைவாணி மோகன், நவுலதி தில்லைத்தேவன், சர்வனி சுகராஜ். அடுத்த கேள்விக்கு போவோம். 21வது கேள்வி. இளவயது தோல் சுருக்கத்தை தவிர்ப்பது எது? இள வயதுல தோல் சுருக்கத்தை தவிர்ப்பது இது. கருப்பு சாக்லேட்டா, தயிரா, உணவு வகைதான். இதுல சாப்பிட்டா இந்த தோல் சுருக்கம் குறைவா இருக்குமா? கருப்பு சாக்லேட் என்பதும் தயிரும் 2ம் சரியான விடை. தயிரும் சரி, கருப்பு சாக்லேட்டும் சரி. அடுத்த கேள்வியும். சிந்துவெளி மக்கள் அறியாத மிருகம் எது? யானை, பன்றி, குதிரை. குதிரை என்பது சரியான பதில். 23வது கேள்வி. பொருளாதார மத வேறுபாடின்றி கல்வி வழங்கிய நாடு இது. பொருளாதார மத வேறுபாடு கல்வி வழங்கிய நாடு இது. பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி. ஜெர்மனி என்பது சரியான பதில். 24வது கேள்வி. இராணுவம் இல்லாத நாடு இது. இராணுவம் இல்லாத நாடு இது. 24வது கேள்வி. இராணுவம். நவரு, பூட்டான், கோஸ்டரிக்கா. கோஸ்டரிக்கா என்பது சரியான பதில். 25வது கேள்வி. ரயில் போக்குவரத்து இல்லாத நாடு இது. பூட்டான், பேரு அல்லது மோல்டா? பூட்டான் என்பது சரியான பதில். 25வது கேள்வி. 26வது கேள்வி. உலகில் மரண தண்டனை இல்லாத நாடு இது. இந்த குற்றமே இல்லை, இங்கே தண்டனையும் இல்லை. மரண தண்டனை இல்லாத நாடு இது. நியூசிலாந்து, இத்தாலி, உகண்டா. நியூசிலாந்து என்பது சரியான பதில். 27வது கேள்வி. உலகில் பிச்சைக்காரர் இல்லாத நாடு இது. உலகில பிச்சைக்காரர் இல்லாத நாடு இது. ஸ்வீடன், டென்மார்க், ஐஸ்லாந்து.
டென்மார்க் என்பது சரியான பதில். 28வது கேள்வியும். உலகில் பத்திரிகை வெளிவராத நாடு இது? உலகிலே பத்திரிகை வெளிவர கியூபா, திபெத், கானா. திபெத் என்பது சரியான பதில். போகுது சும்மா 27ஆம் தேதி போயிட்டுது. 2 கேள்வி போட்டுது. 28வது கேள்வி. திபெத் உலகில் பத்திரிகை வெளிவராத நாடு எது? திபெத். கீவாவா, திபெத்தா, கானாவா? ஒண்ணும் விலையில வர இல்லையா? போட்டுட்டான். ஆனா விட இப்ப தீபத்தன் வருது. வராவிட்டதா? இல்ல எத்தனை புள்ளி யார் சரின்னு தெரியாம இருக்கு. அந்த டென்மார்க் இது அந்த புள்ளி வேற இல்ல. திருப்பி போலவா? ஓ 26வது கேள்வி. உலகில் மரண தண்டனை இல்லாத நாடு எது? நியூசிலாந்து, இத்தாலி, உகாண்டா. அதுல நியூசிலாந்து என்பது சரியான பதில். இப்ப வந்துட்டு தானே இந்த கேள்வி. அது முதலே வந்துட்டு யாருக்கு சரின்னு தெரியாம இருக்கு. தீபத்தண்டாலும் யார் எத்தனை புள்ளி வந்தேன்னு தெரியும். இப்ப நியூசிலாந்து வருது உண்டு. சரி இப்ப வருது. 27வது கேள்வி. உலகில் பிச்சைக்காரர் இல்லாத நாடு இது? நீங்க ஸ்வீடனா, டென்மார்க்கா, ஐஸ்லாந்தா? டென்மார்க் என்பது சரியான மதிப்பு. வருதோ? இப்ப வந்திருக்கு. 28வது கேள்வி. உலகில் பத்திரிகை வெளிவராத நாடு இது? கேள்வி என்ன வரையில. கியூபாவா, திபெத்தா, கானாவா? திபெத் என்பது சரியான பதில். 29வது கேள்வி. உலகில் திரைப்படங்களுக்கு தணிக்கை இல்லாத நாடு எது? இத்தாலி, பூட்டான், பிரான்ஸ். இதுல தவறாக பதிஞ்சு பட்டுக்கிறது. பிரான்ஸ் என்பது சரியான பதில். 30வது கேள்வி. கேள்வியை பாருங்க. இராணுவ ஆயுத இறக்குமதி செய்யும் நாடு ரெண்டு இருக்குல்ல. இந்த நாடு உக்ரைன், இந்தியா, சீனா. இராணுவ ஆயுத இறக்குமதி செய்யும் நாடு எது? 2 நாடுகள் இருக்கின்றன. இதுக்குள்ள 2க்கும் மார்க் பண்ணுங்க. புள்ளி என்னமோ தெரியாது எனக்கு. உக்ரைன், இந்தியா என்பது சரியான 2 நாடு தான் இறக்குமதி செய்கின்றது. நீட போட்டுக்கு போவோம். முதலாவதாக செல்வி நித்யானந்தன் 1276 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். 2வதாக நவுலதி தில்லைத்தேவன் 1066 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 3வது இடத்துல ஜெயமரஜியம் 1002 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 4வதாக கலைவாணி மோகன் 983 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 5வது இடத்துல சரோஜினி சோதிராஜா நீங்கள் 831 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 6வது இடத்துல பத்மினி கமலகாந்தன் 638 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 7வது இடத்துல நேவிஸ் பிலிப் அவர்கள் 543 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்ததாக 8வது ஜெசி மணிவண்ணன் புள்ளி காணையில் நான் இது வந்திருக்கிறேன். அவர்களுக்கு எல்லோரும் வெற்றியாளர்கள். எல்லாரும் உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு இதில் இருந்து அவங்கள்ட்ட கேட்டுக்கொள்ளலாம்.
நன்றி வாணி. அறிவுக்கலைஞ 5 நாள் பார்த்தும் கேட்டுக்கொண்டு இருக்கிற பேட்டி லண்டன் ரமி ரேடியோவில் ஜீவான் அறிவுக்கலைஞம் 556 நடந்து விழிக்கின்றது. உங்களுக்கு இதில் கேள்விகள் எதுவும் கேட்க இருந்தால், எதுவும் அறிய வேண்டியிருந்தால் அறிந்து கொள்ளலாம். நானும் தேடல் மூலம் எடுத்த கேள்விகள் தான் நீங்களும் பார்த்திருப்பீர்கள். அடுத்த 2வது பகுதிக்கு போவோம். கண்டுபிடி. கேள்விகளுக்கான பதில் சொல்ல இல்லையாப்பா? அதில் நான் சொல்லி போட்டுதான் மரம். மன்னிப்பை வேண்டிக் கொண்டு நான் பதிலை சொல்றேன். சத்தம் என்று சொல்றா தெரியல. உலகில் அழகான நாடு இது. உலகிலே அழகான நாடு என்பது இதனை சொல்லுகிறார்கள். அது சுவிட்சர்லாந்து. பெண்களுக்கு சிறந்த முதலாவது நாடு இது பின்லாந்து. இல்ல, நீங்க டென்மார்க்னு சொன்னீங்க. பெண்களுக்கு சிறந்த முதலாவது நாடு இது டென்மார்க்கோ பின்லாந்தோ இத்தாலியன். டென்மார்க் என்பது சரியான பதில். 3வது கேள்வியும் பெண்கள் வாழ 2வது சிறந்த நாடு இது. நோர்வே. பெண்கள் வாழ 3வது சிறந்த நாடு இது சுவிட்சர்லாந்து. நோர்வே நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 5வது இடத்தில். ஐஸ்லாந்து நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 4வது இடத்தில். புத்தகத்தை முதலில் வெளியிட்ட நாடு அது சீனா. மிதிவண்டி எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது? ஜெர்மனி நாடு. சாம்சுங் எந்த நாட்டின் நிறுவனம்? அது தென்கொரியா. விண்வெளியிலிருந்து பார்த்த சூரியன் என்ன நிறமாக தெரியும்? வெள்ளை நிறமாக. ராஜாவின் இரவின் ராஜா என அழைக்கப்படும் பறவை எது? ஆந்தை. உலகில் மானினங்கள் அதிகமாக உள்ள நாடு இந்தியா. நீருக்கடியிலும் வாசனை வரும் கடலில் உயிரினம் எது? அது சுறா. மிக வலிமையான உதை கொடுக்கும் உயிரினம் எது? அது தீக்கோழி. மிக உரத்த சத்தம் போடும் உயிரினம் எது? அது திமிங்கலம். மனித உடலில் எத்தனை நரம்புகள் உள்ளன? அது 7 மில்லியன். மனித உடலில் இரத்தத்தை பாய்ச்சும் உறுப்பு எது? இதயம். தங்கள் சொத்தில் 85% வாடகை கொடுக்கும் நாடு எது? அது மசிடோனியா.
பெண்கள் அதிகமுள்ள முதலாவது நாடு எது? ரஷ்யா. பெண்கள் அதிகமுள்ள இரண்டாவது நாடு எது? உக்ரைன். இளவயதில் தோல் சுருக்கத்தை தவிர்ப்பது எது? அது கருப்பு சாக்லேட்டும் தயிரும். சிந்துவெளி மக்கள் அறியாத மிருகம் எது? குதிரை. பொருளாதார மத வேறுபாடு கல்வி வழங்கிய நாடு எது? ஜெர்மனி. இராணுவம் இல்லாத நாடு எது? கோஸ்டரிக்கா. ரயில் போக்குவரத்து இல்லாத நாடு எது? பூட்டான். உலகில் மரண தண்டனை இல்லாத நாடு எது? டென்மார்க். இல்ல நியூசிலாந்து சொன்ன நீங்க. சாரி, நியூசிலாந்து. உலகில் பிச்சைக்காரர் இல்லாத நாடு டென்மார்க். உலகில் பிச்சைக்காரர் இல்லாத நாடுதான் டென்மார்க்கு. முதலாவது நாடு நியூசிலாந்து. உலக பத்திரிகை வெளிவராத நாடு எது? திபெத். உலகில் திரைப்படங்களுக்கு தணிக்கை இல்லாத நாடு எது? பிரான்ஸ். இராணுவ ஆயுத இறக்குமதி செய்யும் நாடு எது? உக்ரைன். முதலாவது இடத்துல இருக்குது. இரண்டாவது இடத்துல இந்தியா இருக்கின்றது. எல்லோருக்கும் சிறப்பான 536வது கேள்விகளுக்கு விடை தந்துள்ள எங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை நன்றிகளையும் கூறிக்கொண்டு சிறப்பு. நல்ல கேள்விகள், இப்ப, வாழ்த்துக்கள். ஆமா, ஒரு கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னார். நீங்க பெண்களுக்கு சிறந்த நாடு 2வது நோர்வே என்று சொல்லியிருந்தீங்க. 5வது கேள்வியா கேட்டிருந்தீங்க. நோர்வே எத்தனையாவது இடத்தில் இருக்குது? 5வது இடம்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு அந்த கேள்விக்குள்ள 2 விடையாலும் கன்ஃபியூஸா இருக்கு. தெரியல. தவறு, அது தெரியல. சரியா? வணக்கம் பத்மினி. ஆமா, என்ன கேள்வி கேட்டீங்க? 5வது கேள்வியா கேட்ட அவர் 3வது கேள்வியா கேட்டது பெண்களுக்கு சிறந்த நாடு 2வது இடம் நோர்வே என்று சொல்லி இருந்தா. ஆமா. 5வது கேள்வியா கேட்டிருந்தா நோர்வே எத்தனையாவது இடத்துல இருக்கட்டு? நோர்வே எத்தனையாவது இடத்துல இருந்து கேட்கல. 5வது இதெல்லாம் கேட்டது ஐஸ்லாந்து. இந்த இல்ல கேட்டவா? 6வது தான் ஐஸ்லாந்து கேட்டவா? இல்ல இல்ல, 4வது இடம் இல்ல. ஐஸ்லாந்து 4வது. அப்ப முதலாவது டென்மார்க், 2வது நோர்வே, அடுத்தது ஸ்வீடன், அடுத்தது 5வது கேள்வியா என்ன கேட்டவா? அதுதான் நோர்வே எத்தனையாவது இடத்துல இருக்கு? ஆமாம், 2 தரம் நோர்வே வந்திருந்தார். கேட்டிருந்தவா? அப்ப கேள்வி இடத்துல நோர்வே முதல் 2வது சொன்னோம், அப்புறம் 5வது சொன்னவா? அதான் நான் கேட்கிறேன். அதான் 2 தரம் நோர்வே வந்த 4வது நோர்வே 2வது 5வது ஒன்று தெரியும். அது பின்லாந்து வரணும் அந்த இடத்துல. நோர்வே. அப்ப பின்லாந்து எத்தனையாவது இடம்? அது 5வது இடம். இல்ல, பின்லாந்து வந்து முதலாவது வந்து டென்மார்க், 2வது நோர்வே, 3வது ஸ்வீடன், 4வது பின்லாந்து, 4வது ஐஸ்லாந்து, 5வது பின்லாந்து. 5வது பின்லாந்து. சரி. ஆனா ஒரு நோர்வே எத்தனையாவது இடம்? 5வது இடம் சொல்லி இருந்தாங்க. இல்ல இல்ல, அதுதான் அது கேள்வி மாறி வந்திருக்கிறது. அதுல வந்து நீங்கள் மாறி போடுங்க, பின்லாந்து போடுங்க. அந்த பின்லாந்து எத்தனையாவது இடம்? பின்லாந்து வந்து 5வது இடம் வருது. ஐஸ்லாந்து 4வது இடத்துல வருது. 4, பின்லாந்து 5. ஆமாம். சரியா? மற்றது ராணுவம் இல்லாத நாடுகளும் அதுவும் ஒரு டவுட் பிரச்சனையா இருக்குது. இந்த ராணுவம் இல்லையா? வருமோ? மொத்தமாக 9 நாடுகளில இல்ல, பல நாடுகள்ல இல்ல. 9 நாடுகள். அந்த சின்ன சின்ன தீவுகள், இப்ப நவுரு எல்லாம் ஒரு சின்ன இல்ல. நவுருல எல்லாம் இல்ல. மற்ற இந்த யூரோப் தலைநகரும் இல்ல.
ஆனா நவரு பதில் போட்டு இருந்தபடியா நவரு தான் நானும் போட்டிருந்தேன்னா எனக்கு தெரியல. நானும் அதான் போட்டேன்னா ஆனா அது அதுக்குள்ள சின்ன சின்ன நாடுகள்ல இல்ல நேமா. ஆமா ஆமா 9 நாடுகள்ல மொத்தமாக இலோயில ராணுவம் இல்லாத நாடு இருக்கிறது. இருக்கோமா? ஆமா. சரி. தேடுவோம் எல்லாரும் சேர்ந்து. நன்றி. நவரு ராஜா நினைக்கிறது வவ்வால போட்டு விட்டார். இல்ல இல்ல அது நவரு என்னத்துக்கு வருது? ஆந்ததான் ஆந்ததான் அந்த நவரு நவரு என்னத்துக்கு வருது? ராணுவங்கள் இல்ல. ராணுவம் தலைப்பண்ணம் இல்லை, நவருக்கும் இல்லை, அங்கேயும் இல்லை. ஆனா அதுல இல்ல அப்ப நீங்க விட தெரிவு வரைக்க அது இல்லாத மற்ற உள்ள நாட்டை போட்டு அதே நவரு எல்லாம் போட்டு போட்டிருக்க கூடாது. அதுல தவறப்பட்டிருக்கு. தவறுலும் இல்லை. ஆனா அந்த வத்திக்கானும் இல்லை தானே, வேட்டிக்கன் சிட்டியிலும் இல்லை. கன இடத்துல இல்ல, சின்ன சின்ன இடங்கள் எல்லாம் இல்ல கூட. கொஸ்டிகாண்டும் போட்டிருந்தேன். முதலிடம் கொஸ்டிகாண்டு இருந்ததுல எனக்கு நீங்க தெரியும். மற்ற நாடுகளை வேற போட்டிருந்தா அப்ப அது சரியா வந்துரும். அது தவறுதான், நவரு விழுந்துட்டு அதுல தவறுதல். தலைநகர் இல்லாத நாடுதான் நவரு. அதுவும் இருக்கு. நீங்க கண்டுபிடிக்க நன்றிகளை கூறிக்கொண்டு சரியா எல்லாரும் கண்டுபிடிக்க தொடங்குவோமா? முதல் யார் வர போறீங்க? உங்களோட விருப்பம் ஆராக்கள் சொல்லுங்க பேர்கள். சும்மான கேள்வியை போட்டிருக்கீங்க முதலாவது. நான் அது சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவேன். நீ சொல்லத்தானே போறீங்க. நீங்க இதுல உள்ள ஆக்கள பேரை முதல் எழுதுங்க, எழுதிப்பட்ட ஆட்ட பேர் முதல் எழுதி யாருன்னாலும் சரி, யாருன்னாலும் ஒரு முறை வரத்தானே வேணும். சரி, பத்மினி கமலாதன் எழுதுறான் முதல். அப்ப சுகம் இருக்கிறவா. ரெண்டாவது விஜயமலர்ஜியாம், செல்வி நித்யானந்தன், வாணிமோகன். நாங்களும் இருக்கிறீங்களா சாரு? சரோஜினி தேவியும் சரோஜினி எத்தனையாவது சரோஜினி? வேற யாரு? நவலவதி நேவிசகா இருக்கிறார். தங்கச்சோட வந்து போயிட்டார். அவர் அறிமுகம் செய்து போட்டு நேவிஸ் பிலிப் அவர்களே நிற்கிறீங்க. வேற ராஜினேனும் இல்லைன்னு. சரி, நான் தொடங்குறேன். முதலாவது பத்மினி கமலாந்தன். உடம்பில வீக்கம் ஏற்பட்டால் இப்படியும் செய்து கொள்வார்கள். உடம்பில வீக்கம் ஏற்பட்டால் இப்படியும் செய்து கொள்வார்கள். சில விடயங்களில் நல்ல நேரம் வரை இப்படியும் வைப்பார்கள். சில விடயங்களை நல்ல நேரம் வருவையும் இப்படி வைப்பார்கள். இரண்டாவது தரவு விளங்கல. சில விடயங்களில் ஒரு விடயம் நாங்க செய்ய போறோம் தானே, அதுல ஒரு நல்ல நேரம் வரும் இப்படியும் செய்வார்கள். என்னது சொல்றோம்? மூர்த்தம் சொல்லுவீங்கன்னா வீக்கத்துக்கு என்ன வரும்? உடம்புல வீக்கம் ஏற்பட்டால் இப்படி செய்வினமோ? இப்படி செய்வார்கள். வீக்கம் ஏற்பட்டா நாங்கள் ஒத்தலம் கொடுக்குறோம். வடிவா சொல்லுங்க. அப்ப மற்ற ரெண்டுக்கும் வரக்கூடியதா ஒத்தலம் கொடுக்கறது என்னன்னு சொல்றது? மற்ற விடயங்களில் நல்ல அதுக்குள்ள நிக்கிறீங்க. நான் வடிவா ரெண்டாவதுக்கு வடிவா நல்ல இது இடம் வேணும். இப்ப கஷ்டமா இருக்கு. அடுத்தால கேளுங்க. ஜெயமலர் சொல்லுங்க. நானும் ஒத்தடத்தோட தான் நிக்கிறேன். ஒத்தடம் தான் கொடுப்பேன் நேமா. ஆமாம், மற்றதுக்கு பொறுத்தது இல்லை. அதுக்குள்ள நிக்கிறீங்க. முதல் ரெண்டு எழுதும் சரி. என்னட்ட கேளுங்க, நான் சொல்லுவேன். நமக்கு பரிசன் படி கேட்டேன்னு வாங்க. ஜெயமலஜம் ஒத்துன்னு சொல்லுப்பா. ஒத்து சில விடயங்களில் நல்ல நேரம் வரும் இப்படியும் வைப்பார்கள். ஒத்தி வைப்பார்கள். ஒத்தி வைப்பார்கள். ஒத்தி என்பதுதான் சரியான. ஒத்தி எடுக்கிறே இல்லையா? வீக்கம் இருந்தா சுடு தண்ணி அல்லது இதெல்லாம் வச்சு நாங்கள் ஒத்தி ஒத்தி எடுக்கிறே இல்லையா? எண்ணெயை பூசி போட்டு எண்ணெய் பொடி போட்டு ஒத்தி எடுப்பார்கள். சரியா? அந்த பதில் ரெண்டாவது இது சில விடயங்களில் நல்ல ஒத்தி வைப்பேன் தானே. அந்த டைம் வரை ஒத்தி வைப்பது. நல்ல நேரம் வரை ஒத்தி வைக்கிறதானே. அதை ஒத்தி தான் சரி. ஜெயமலஜதுக்கு ஒரு மொழி. அடுத்தது செல்வி நித்யானந்தன். எமது உடம்பிலுள்ள ஒரு உறுப்பு நேரடியாக கடுமையாக தாக்குதல் நேரும் போது இப்படி சொல்லி சொல்வார்கள். ரெண்டாவது தரவு விளங்க இல்லை.
நேரடியாக கடுமையான ஒரு தாக்குதல் நடக்கும் போது நேருக்கு நேர சொல்லி இப்படி செய்வார்கள். நேருக்கு நேரா சொல்லி இப்படி செய்வார்களா? ஆமாம். பல்ல உடைச்சு போடுவேன்னு சொல்றது பல் இல்ல, அப்படியானது ஒன்றுதான். காதையும் சொல்லுவார்கள், செவிட்ட பொத்தி கொடுக்குறோண்டு காது. அது அப்படியும் உண்டு. கண்ணை பொத்தியும் அடிக்கிறது. அதே இப்ப உறுப்பண்டைகள் எல்லாம் பிறந்த அந்த தலையை பொத்தியும் கொடுக்கறது, காலால அடிக்கிறது. அப்ப எல்லாம் உறுப்புகளோட செய்யறது தானே. மற்றதை பொருந்தினா சரி, மற்றதுக்கு பொருந்தும். அதான் மற்றது இல்ல பொருந்தும். அடிக்கிறது அந்த மற்றதுக்கு. ரெண்டாவது தடவை என்ன? நேரடியாக கடுமையான தாக்குதல் நேருக்கு நேர் இருக்கும்போது சொல்லிலும் செயலிலும் இதை சொல்வார்கள். அது மூக்கண்டு தானே அப்படி எடுத்தோம். மூக்குல ஊத்துறது நேரடியான மூக்குல தாக்குதல். ஊத்துறேன்னு நீங்க சொல்றீங்களா? இல்லை, மூக்குல இல்லை, அப்படி வராது. செல்வி சொல்ல இல்லையா? வாணிமோகன் நாங்கள் புரட்சி வழக்கில் அப்படி இல்லை. எலும்பு உடைச்சு போடுவேன். அதான் எலும்பு உடைச்சு போடுவேன். எலும்பு இல்ல, அதுவும் தவறு. அதான் அதுகளும் அப்படித்தானே நாங்கள் கதை கேட்கல சொல்றது. நான் வச்சிருக்கிற வீர சரோஜினி சோதராஜா காலை சொல்றேன். காலால விதைகிறது உறுப்பு கால். தவறு. நவலோதி தில்லைத்தேவன் இல்லாதவரை நீங்க ஏன் கூப்பிடுறீங்க? இல்லையாவா? தான் நிக்கிறோம். நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. கண்ணை பத்திக்கண்டு அறவிடுவேன்னு சொல்லுவாங்க. இது அப்படியும் தான் வரும். ஆனா இன்னொரு உறுப்பும் இருக்குது, நீங்க அது பாவிக்கிறது. அன்னத்துல அறவிடுறேன்னு சொல்லுவாங்க. இல்ல, தவறு. நீங்க சொல்லிட்டீங்க. நான் சொல்லல. சரோஜினி சோதராஜா சொல்லுங்க. அதான் ஒருக்கா சொன்னவா போல. ஆ? நான் தான் ஒரு காலம் சொல்ல. நீங்க சொல்லுங்க. இப்ப பாருங்க, சரோஜினி சோதராஜா சொல்லுங்க. கீழே இருந்து போவோம். பல்ல சொல்றேன். பல்லால இல்ல, அது சொன்னவே இல்லை, அது தவறு. வாணிமோகன் என்ன சொல்ல முடியல. அவ கீழே இருந்து வாரா, நீங்க முன்னுக்கு சொன்ன பிரதம் இருக்கீங்க. கீழே இருந்தா நீ வாரன் பத்மினி. தெரியல, எனக்கு ஒரு காலம் தெரியல. இப்ப இப்ப சரியா கடைசியா தான் வரும் போல. வாணிமோகன் செல்வி நித்யானந்தன் என்ன முகத்தை பத்தி கொடுக்கறது? அதுவும் தவறு. ஆனா ஜெயமலர் ஜெயம் மூளைக்கு வரையில உண்டு. நேரடியாக கடுமையான தாக்குதல் நேருக்கு நேராக வரும்போது சொல் செயலில் செய்வார்கள். என்ன கேக்குது இல்லையப்பா? நேரடியான தாக்குதல். அடுத்தது நீங்க தான் சொல்லுங்க. பத்மினி கமலானந்தன் காரை பத்தி அதை சொல்லியாச்சு ஏற்கனவே. அது பிள்ளைன்னு சொல்லிட்டேன். எனக்கு அது வந்தது தெரியல. திரும்பி பத்மினி கமலானந்தன் விளங்க இல்ல. திரும்ப நீங்க சொல்லுங்க. இப்ப காதை பிடிச்சோன்னு சொல்லிட்டீங்க. இப்ப மேல இருந்து கீழே வரும். அதான் முழங்கால்னு சொல்லி பாக்க. ஜெயமலர் ஜெயம் தெரியல, நீங்க மேட்டாள்கிட்ட கேளுங்க. செல்வி நித்யானந்தன் என்ன உறுப்பு சொல்றதுக்கு இருக்கு? நாரிய உடைச்சு விடண்டு நாரி. வாணிமோகன் தவறு. எனக்கு வாடி மோகன் சொல்ல வாழ்த்துக்கள் சொல்ல போறான். சரோஜினி சோதராஜா கண்ணை பத்தி அடிப்பேன். தவறு. நேவிஸ் பிலிப்பு தலையை சுத்தி அடிக்கிறேன்னு சொல்ற, தலை சுத்தி அடிக்கிறேன். இல்ல, இந்த இதை நான் வச்சிருக்கிறேன். 2 பிடி குறிக்க சிதா இருக்காண்டு நான் புறா சொல்றேன்னா. அடுத்தது பேரு மேலே இருந்து வருவாங்க. பத்மினி கமலாதன் சொல்லுங்க. தியேட்டர்களில் பார்வையாளரிடமிருந்து வருவது. தியேட்டர்களில் பார்வையாளரிடமிருந்து வருவது. பனம்பழத்தின் நடுப்பகுதியில் பருவம் இது. நீங்க இப்ப சொன்னீங்க, தெரியுமோ தெரியாது. நாங்களோட இடங்கள்ல எப்படி சொல்றார்கள் உங்களுக்கு தெல்லாட்ட. நான் பனிய சொல்றீங்க. பனம்பழத்தின் நடுப்பகுதியில் வரும் பருவம் இது. நடுப்பகுதியில இந்த காய்ச்சி வாரது அப்படி இல்ல.
பணுக்க முதல் வாரதா? கேள்வியை விட்டு பதில சொல்லுங்க. கேள்வியை கேட்கல, பதிலர் மட்டும்தான் சொல்லணும். தியேட்டர்ல பார்வையாளர்கள் பார்வையாளரிடமிருந்து வருவது. பனம்பழத்தின் நடுப்பகுதியில் பருவம் இது. நடுப்பகுதி என்று சொன்னா மேல குறும்ப பிரபலம். தெரியும் விடுங்க சொல்லாதீங்க கூட. செல்வி நித்யா பொருங்கோ ஏமிலர் அடுத்தது ஏமலஜியம் சீக்காய். சீக்காய் அடிக்கிறே இல்லையா தியேட்டருக்குள்ள? சீக்காய் தான் அந்த நொங்குக்கும் இது வார நீளத்து வார மாட்டுக்கு போடுற சீக்காய். என்ன மறுமொழி? சீக்காய். விசில் அடிக்கிறேன். விசில் விசில் எல்லாம் சீக்காய் சொல்லுவா. அது பெரிய சொல்லுவீங்களா நீங்க சீக்காண்டாராவது? உங்களோட ஊர் பனக்கு சொல்றது அது சரி. மற்ற சீக்கா அடிக்கிற தியேட்டர்ல எல்லாரும் சீக்காடு விசில் அடிக்கிற மகள் சீக்கா அடிக்கிறேன்னா சொல்லுவேன். அது விசில் அடிக்கிறது அது இந்த ரீல்லாதுகளுக்கு தான் விசில். இது சீக்கா அடிப்பின வச்சு கையால வச்சு அடிக்கிறது. இப்ப யாரு நான் கேட்டேன் ஜெயமலன்ட்ட சொல்லிட்டேன். மற்ற செல்வி நித்யானந்த கோயில்களில் ஒன்று சேர்ந்து செய்து கொள்வது. கோயில்களில் ஒன்று சேர்ந்து செய்து கொள்வது. காலையில் பெண்களுக்கு வீடுகளிலும் முற்றங்களிலும் இது செய்வது. செல்வி சொல்லுங்க. பெண்களுக்கு கோலம் தவறு. வாணிமோகன் இல்ல. சரோஜினி சோதராஜா முதலாவது என்ன சொன்னீங்க? கோவில்களில் ஒன்று சேர்ந்து இது செய்து கொள்வது. கோவில் காலை பெண்களுக்கு வீடுகளிலும் முற்றங்களிலும் செய்து கொள்வது. தீபம் சரோஜினி செல்ல. நேவிஸ் விழிப்பு வழிபாடு. வழிபாடு இல்ல. நேவிஸ் விழிப்பு இன்னொரு திருப்பி சொல்லுங்க. நேவிஸ் விழிப்பு வழிபாடுன்னு சொன்னேன். தவறு. சரோஜினி சோதராஜா சொல்லுங்க. காலையில முற்றத்து கோலம் போடுவினும். தவறு. வாணிமோகன் இல்ல. செல்வி நித்யானந்தன் என்ன கேட்க இல்ல. நீங்க முதலாவது வந்தா நீங்க கடைசியா தான் வருவீங்க. இல்ல செல்வியத்தான இந்த கேள்வி கேட்டது என்ன? பின்னால ஒரு முறை டேர்ன் வந்திருக்க வேணுமே. இனித்தானே வரும். கீழே இருந்தானே போய் வந்து கொண்டிருக்கிறேன். கீழே உங்களை கேட்டா செல்வி பிறகு கீழே இருந்து வந்து கொண்டிருக்கிறேன். அதான் எனக்கு அடுத்தாக நீங்கள் வருவீங்க. செல்வி சொல்லுங்க. குழப்பாதீங்க. செல்வி சொல்லுங்க. கூட்டுறது. வாழ்த்துக்கள். கூட்டு பிரார்த்தனை செய்கிறே இல்லையா? ஒன்று சேர்ந்து இல்லையா? செல்வி நித்யானந்துக்கு ஒரு புள்ளி. கூட்டு பிரார்த்தனை சொல்றீங்க. காலமேல் எழும்பி பெண்களுக்கு என்ன வேலை முற்றத்துல கூட்டுறது. செல்வி நித்யானந்துக்கு ஒன்று. இது ஜெயமலர்ஜி வந்துட்ட கூட்டு பிரார்த்தனை அது என்னது? பிரார்த்தனை என்றா அது வழிபாடு பண்றது. வழிபாடு செய்யறது. அது சரியோ. இது கூட்டு. அதுக்கு கூட்டு பிரார்த்தனை இருக்குதானே வாணி? ரெண்டு கொண்டால வரும். கூட்டண்டா அங்கேயும் கூட்டு தானே வரணும். கூட்டுத்தான். கூட்டு பிரார்த்தனை கேளுங்க தயவு செய்து. கோயில்களில் ஒன்று சேர்ந்து செய்து கொள்வது கூட்டு பிரார்த்தனை. காலையில் பெண்களுக்கு வீடுகளிலும் முற்றங்களிலும் செய்து கொள்வது. கூட்டுறது. கூட்டுன்னு வரும். கூட்டு பிரார்த்தனை பிரார்த்தனை வரும். அங்கல்ல கூட்டுத்தான். சரி கூட்டுத்தான் சொல்லி. இப்ப அந்த உடல் உறுப்பு என்ன சொன்னீர்கள்? அதை விட நான் சொல்லி வர இல்லையா? ஓகே. இப்ப மண்டே உடைக்குவா யாருக்கு விட சொன்னது? இப்ப செல்வி சொன்னீங்க என்ன? வாணிமோகன். கத்தாழை செடியிலிருந்து இது வரும். கத்தாழை செடியிலிருந்து இது வரும். நொங்குகளிலும் இப்படியும் காணலாம். அந்த ஜெல் வரும். ஜெல்லுக்கு என்ன தமிழ்ல சொல்றது? ஜெலி என்பது சரியான பதில். ஜெலி தான் நானும் போட்டுக்கிறேன். இருக்கிறேன். ஜெலி தான் அது. தலையிலும் வரும். நொங்குலும் அதே மாதிரி. வாணிக்கு ஒரு புள்ளி. என்ன மறுமொழி? ஜெலி. 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 பசி என்று வரும். வாணி எப்படி என்ன? பசி என்ன? பிசினா தானே.
வலுவழுப்பா நான் இருக்கிறது தமிழ் சொல்லு ஆமா, வேறு ஒன்று ஆமா. இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ் தமிழ் ஜெலியண்டா இருக்கு, தமிழ்ல தானே. அது இங்கிலீஷ் தானே. வலுவழுப்பா இருக்கிறது நொங்குக்கும் வலுவழுப்பா தானே இருக்கிறது, இதுக்கும் அப்படி இருக்கிறது. யார் இனி சரோஜினி சோதராஜா, வீதியில் செல்வார்கள் இந்நிலையில் போவார்கள். வீதியில் செல்வார்கள் இந்நிலையில் போவார்கள். 2 அரங்குடன் எழுதுங்க. விழுந்து போகும் நிலையில குழந்தைகள் இப்படியே இப்படி பயப்படுவார்கள், இப்படி போய் படுப்பார்கள். விழுந்து போகும் நிலையில் குழந்தைகள் இப்படி போய் படுப்பார்கள். தவள் தவள் தவறு. நேவிஸ் பிலிப்பு, வீதியில் செல்பவர்கள் இப்படி நடப்பார்கள் சொல்றீங்களா? வீதியில் செல்வார்கள் இந்நிலையில் போவார்கள். ஓ, விழுந்து போகின்ற நிலையில குழந்தைகள் இப்படி போய் படுப்பார்கள். குப்புற படுப்பாங்க. வீதியில் செல்வார்கள் இந்நிலையில் போவார்கள். குப்புறா போயினமா? அவதானம். அடுத்த நீங்க தான் சொல்லுங்க. அவதானம். இல்ல சரோஜினி, வீதியில் செல்பவர்கள் வீதியில் செல்வார்கள் இந்நிலை போவார்கள். விழுந்து போகும் நிலையில குழந்தைகள் இப்படி போய் படுப்பார்கள். சரோஜினி, தெரியல. வாணிமோகன், பார்த்து பார்த்து. தவறு. செல்வி நித்யானந்தன், அல்லாடி. தவறு. ஜெயமலஜயம், மெதுவாக செல்வி பிறகு மெதுவாக. இல்ல. பத்மினி கமலானந்தன், நடந்து போகுது. ஒரு மில்ல கரையில படுத்து கரை மியூட் பண்ணுங்க, சத்தம் பெறுது. பத்மினி சொல்லுங்க. கரையில போவார். தவறு. ஜெயமலஜயம், வீதியில் செல்வார்கள் இந்நிலையில் போவார்கள். வீதியில செல்வார்கள் இந்நிலையில் போவார்கள். விழுந்து போகும் நிலையில குழந்தைகளை இப்படி இப்படி படுப்பார்கள். பார்த்துதான் போவார்கள். பார்த்து பார்த்து பார்த்து. செல்வி நித்யானந்தன், நிக்கிறீங்க செல்வி? ஓ, நிக்கிறேன். தெரியும். ஓடி கண்டு அப்படி வருமா? ஓடி தவறு. வாணிமோகன், தெரியாது. சரோஜினி சோதராஜா, குழந்தைகள் முகக்குப்புற நேவிஸ் பிலிப்பு, சாய்ந்து 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 நடப்பார்கள், சாய்ந்து போய் படுப்பார்கள். வீதியில் செல்வர்கள் இந்நிலையில் போவார்களா? ஒரு பக்கம் ஓரமாக போவார்கள். வாழ்த்துக்கள். ஓரம் தான். சரி, ஓரம் தானே. நீங்க இப்ப ரோட் வழியா போய்க்கல விலத்தி போறே இல்லையா? ஓரம் ஓரம் நாங்களும் சொன்ன நாங்களும் குழந்தைகள் என்னண்டு ஓடி போய் படுப்பாங்க தானே, ஓரத்துல போய் ஓரத்துல போய் படுக்கிறே இல்லையா குழந்தைகள் சில நேரத்துல? ஐயோ, முதல்ல அதுக்கு எடுத்துக்கலாம். இந்த வேதியில் செல்வரையில் நிலையை தானே போகணும். நடுவால போடுறீங்களா? ஓரம்பொன்னு பாட்டும் இருக்குது. யார் சொன்னது? நேவிஸ் தான் பிலிப் சொன்ன நீங்க. பிள்ளைகள் நித்திர வந்தா அது என்ன ஓரம் படுக்கிறதா? அதுதானே. கட்டோரத்துல போய் படுப்பாங்க தானே. கிணற்று கட்டில படுக்கிறேன்னு சொல்லி அது ஓரம் தானே. அது கிணற்று கட்டில குழந்தைய கிடத்துல ஓரத்துல பிள்ளைகள் சில நேரம் படுக்கிறதெல்லாம் முதல்ல கண்டுபிடிச்சா. மற்ற விழுந்து போகும் நிலையில ஓரத்துல வந்துருமண்டா விழுந்து போகும் நிலையில அந்த கேள்வி நான் விளங்குங்க. நீங்க தயவு செய்து. நான் அந்த இதான் எடுக்கிறேன். பேர் எடுத்த பேர் சொன்னது நேவிஸ் பிலிப் சொன்ன. நேவிஸ் பிலிப் உங்களுக்கு திரும்பவும் தாம்பூல பொருட்கள் இதுவில் உண்டு. அதில் இருக்கும் தாம்பூல பொருட்கள் இதுவும் அதிலே ஒன்று இருக்கும். பழுதடைந்த பொருட்களை இப்படியாக வந்துவிடும். பழுதடைந்த பொருட்கள் இப்படியாக வந்துவிடும். நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. வெத்தில. தவறு. சரோஜினி சோதராஜா, இது தாம்பூல பூஞ்சனம் பூஞ்சனம் இல்ல. வாணிமோகன், சக்கு 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 பாக்குன்னு சொல்லுவீங்கல்ல, அது மாதிரி தான் நின்னோண்டு. சக்கு 2வது வரணும் சரியான பதில். சக்கு சக்கு பூஞ்சை
ம். இது அந்த பாக்கு கொண்டு சொல்லுவீங்களா இருக்கும். ஆமாம். பாக்குக்கு அதான் எனக்கு அது வருதில்லை. அதான் பதில். ஏதோ செல்வி நித்யானந்தன். நாரல் நாரல் பாக்கு. நாரல் பாக்குன்னு பழுதடைந்த பொருட்களை படிக்காம நார்ன்னு சொல்றேன் இல்லையா, நாரல் தானே இப்போ பழுதடைந்த பொருட்கள். எனக்கு நாரல் பாக்கு பாக்குன்னு சொல்றேன். பாக்கு நாரல் தெரியாது எனக்கு. நாரல் பாக்கெட்டு தெரியாது. ஜெயமல ஜெயமா, ஒவ்வொருவருக்கும் உள்ள திறமைகளை இதனை வெளிப்படுத்துவார்கள். ஜெயமல ஜெயம், ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் திறமையில இதனை வெளிப்படுத்துவார்கள். சிலர்களுக்கு கோவில்களில் இந்நிலையும் வருவதுண்டு. சிலருக்கு கோயில்களில் இந்நிலையும் வருவதுண்டு. ஜெயமல ஜெயம். சிலருக்கு என்ன? சிலர்களுக்கு கோயில்களில் இந்நிலை வருவதும் உண்டு. என்ன பாணிமோகன் ஒவ்வொருவருக்கும் உள்ள திறமைகளில் இதனை வெளிப்படுத்துவார்கள். டான்ஸ், நடனம். தவறு. செல்வி நித்யானந்தன். சிலருக்கு என்ன உருவான் வருது, அது உருவண்டுதான் வரும். தவறு. வாணிமோகன். என்ற பேர் தான் கலை. வாழ்த்துக்கள். கலை வார இல்லையா? சில பேருக்கு என்ற பேர் எனக்கு நீங்க அதான் ஆறு காட்டுன அதான் அவ காட்டுறா. அந்த அப்பா சொல்றேன் எப்படி சொல்றா கலை. கலையை பார்த்த இந்த கோயில் வழியா தேர்களுக்கு எல்லாம் கலை ஆடுவினர். ஒவ்வொருவருக்கும் திறமைகளில் அது வெளிப்படுத்துவாருன்னா கலை தான். என்ன நடன கலையோ, என்ன ஓவிய கலையோ என்னண்டார். வாணி ஒரு பங்கு அணைப்படுத்த நீங்க முதல் சொன்னீங்கல்ல. ஓகே ஓகே. வாணி பிறகு செல்வி நித்யானந்தன். இல்ல அது பிறகு சரோஜினியா கீழே இந்த லவாரன் என்ன? ஓ, சரோஜினி சோதராஜா. பெண்களில் அணியும் ஆபரணங்களில் இன்னொரு பெயர். அதுக்கு பெண்கள் அணியின் ஆபரணங்களில் இன்னொரு பெயர். அழகிய முகத்தில் இது வருமா? அழகிய முகத்தில் இது வருமா? ரெண்டாவது விளங்க இல்லைன்னு. அழகிய முகத்தில் இது வருமா? அலட்சியமா? அழகிய முகம். அழகிய முகம். வதனம், இந்த ஒட்டியானம். அழகிய முகத்துக்கு வடிவு. ஒத்த கருத்தோட வரணும். இந்த இதுக்கு ரெண்டாவது கேள்விக்க ஆபரணம். ஆபரணம் தான் தந்த நான். பெண்களில் அணியின் ஆபரணங்களில் இன்னொரு பெயர் இதுக்கு. அழகிய முகத்தில் இது வருமா? அழகிய முகம், வதனம். தவறு. அடுத்ததாக வாணிமுக அந்த சரோஜினி. நேவிஸ் பிலிப்பு. ஒலிவு. தவறு. நீங்க சொல்லுங்க. நேவிஸ் பிலிப் இன்னொருக்கா. ஆபரணத்தில் உண்டுன்னு சொல்றீங்க என்ன? ஏன் உங்களுக்கு மட்டும் ரெண்டு தரம் வருது அடிக்கடி? எனக்கே ஒரு கலை வருது. எங்களுக்கு ஒவ்வொரு தரம் தான் வருது. கீழே இருந்து வரேன். மேல ரெண்டு வந்து கீழே ரெண்டு வருது. மேல இருந்து மேல இருந்து வந்து கீழே இருந்து போறேன். மேல இருந்து வந்தாலும் எல்லாரையும் படிச்சிருமா வரணும். சரி, பரவாயில்ல. பத்மினி கமலாந்தன் சொல்லுங்க. பெண்களில் அணியின் ஆபரணங்கள் இன்னொரு பெயர். அழகிய முகத்தில் இது வருமா? ஏதாவது ஒரு ஆபரணத்துக்கு என்ன ஒரு என்ன வரும் தெரியாது. ஆரம். ஜெயமல ஜெயம் சொல்லுங்க. அழகிய முகத்தில் என்ன ஆரம் வருது? சும்மா சொல்றானே. ஜெயமல ஜெயம் சொல்லுங்க. யோசிக்கிறேன். வருது அழகிய முகத்துல என்ன வருதுன்னு பாருங்க. அழகிய முகம் எங்கட முகத்துல அழகா இருக்கு. அது என்ன வருதுன்னு தெரியல. சிரிப்பு தான் வரும். சிரிப்புக்கு என்ன இன்னொரு பொருள்? நகை, புன்னகை. நகை. வாழ்த்துக்கள். நகை என்ப நகையில் ஆபரணங்கள் இன்னொரு பேர் நகை என்று சொல்றேன் இல்லையா? நீங்க பெண்கள் அணிமானே, நான் பெண்களில் அணிகிறானே அதை பார்த்துட்டு வந்துட்டேன்.
பெண்கள் தானே அதிகமா ஆபரணங்கள் தானே அத சொன்னேன். பெண்கள் அணியும் ஆபரணம் என்றைக்கு நான் நினைச்சது இப்ப புறம்பா இருக்காங்க சொல்லி இல்ல நகை நகைதான் அது முகத்துல வாரது என்ன வதன மண்டல் நகை என்று அது ரெண்டாவது சொல்லு அதோட நாலு- சேர்த்து வர நாலு- அழகிய முகத்துக்கு என்னண்டு புன்னகை 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 நகை நகை என்ற நகையண்டா சிரிப்பு சிரிப்பு. முகம் வந்து கருத்து சிரிக்க முகம் நகைன்னா அழகா வருமனையுமா ஜெயமல ஜெயம் ஜெயமல ஜெயத்துக்கு தெரிஞ்சதுதானே எப்படியோ நான் தான் நகைக்கும் வருந்தேன் நகை செய்யறது ஆபரணங்கள் நகைதான் பெண்களில் அணியின் ஆபரணங்களில் இன்னொரு பெயர் என்று சொன்னேன் நான். ஆபரணங்கள் நகை என்று சொல்றீங்க இல்லையா நீங்க நீங்க ஆபரணங்கள்னு கதைக்கிறீங்களா நகை தானே நகையை வாங்குங்கன்னு தான் கதைக்கிறது என்ன சரி முடிஞ்சதாக்கா செல்வி நித்யானந்தம் இல்லைங்கோ 10 வந்துட்டு 10 கேள்வி எடுத்துட்டேன் 3 5 5 7 8 இன்னும் 2 இருக்குதா இல்ல 2 இருக்கு இருந்தது 10க்கு வந்து ஒன்றுதான் இருக்கு. ஆசிரியர் மாணவருக்கு இப்படி சொல்லிக் கொடுப்பார்கள். செல்வி நித்யானந்தன் ஆசிரியர் மாணவருக்கு இப்படி சொல்லிக் கொடுப்பார்கள். இருளா இருந்தால் இதனை ஒளி பெறலாம், இருளா இருந்தால் இதனால் ஒளி பெறலாம். இருளாயினால் இதனால் ஒளி வரலாம். நீங்க இப்ப என்னதை தேடுறீங்க நிமிந்திருங்கோ என்னமோ இதை இந்த தேடினோம். விட வழி கிட்டுறீங்க எல்லாரும் இது சும்மா நான் எடுத்துக்க செல்வியக்கா பதில சொல்லுங்க தேடிக்கொண்டு நிக்காம என்னத்துல தேடுறது நான் யாருக்கு தெரியும் கொஞ்சம் இருக்கிறீங்க நான் தேட இல்லை நான் அப்படியே பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு அந்த முதலாவது விலங்கையில இருந்து போட்டு யோசிக்கிறேன். ஆசிரியர் மாணவருக்கு இப்படி சொல்லிக் கொடுப்பார்கள். சுகமாக சொல்லுங்க டக்குன்னு சரி சரி சரி, அடுத்து சொல்லுங்க. சொல்லுங்க என்ன கேளு வாணிமோகன் சொல்லுங்க. விளக்கு விளக்கு என்பது சரியான பதில். வாணிகுரு விளக்கு முதலாவது சொல்றீங்க. விலங்கையில வாணி அதுதான் கேட்டேன். முன்னு முன்னு ஆறு ஆறு. விளக்கா சரி 10 கேள்வி சரி நான் அதை சொல்லி தரேன் என்னன்னு சொன்னா எக்ஸ்பிளைன் பண்றத விளக்கன்னு சொல்றேன் இடம்பெள்ள உறுப்பு என்னன்னு சொன்னா நெத்தி. சரியா நெத்தி அடியா சொல்றேன் இல்லையா நேரடியாக தாக்குதல் வருவது நெத்தி அடி அடிச்சேன்னு சொல்றேன் இல்லையா எல்லா உறுப்பும் சொன்னீங்க நெத்திய நீங்க சொல்லு இல்லைன்னு சரி அது ஒருத்தருக்கு புள்ளியில 9 புள்ளிகள். பத்மினி கலாதனுக்கு ஒன்றுமில்லை, ஜெயமல ஜெயம் 3, செல்வி நித்யானந்தன் 2, வாணிமோகன் 3, வில்லியம் 1. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். பங்கு பெற்று சிறப்பித்த அனைத்து அன்பர்களுக்கும் இன்று தொழில்நுட்பத்தில் இந்த கலைவாணி மோகன் அவர்களுக்கும் இந்த தளர்ந்த அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் ஆசா சிலைட்டு தந்தார்கள் குமார் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது அறிவு களஞ்சியம் தோப்படுது அவர்கள் இணைந்திருந்த நேரம்.